சூரா ஹாமீம் சஜ்தா. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். ஹாமீம். அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோனிடத்தில் இருந்து இறக்கி அருளப்பட்டது. அறிந்துணரும் மக்களுக்கு அரபியில் குர்ஆனாக இருக்கும் நிலையில் அதன் வசனங்கள் தெளிவாக்கப்பட்டுள்ளன. நன்மாராயம் கூறுவதாகவும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதாகவும் அது இருக்கின்றது. ஆனால் அவர்களில் பெரும்பாலோர் புறக்கணிக்கின்றனர், அவர்கள் செவியேற்பதும் இல்லை. மேலும் அவர்கள், நீர் எதன் பக்கம் எங்களை அழைக்கின்றீரோ அதனை விட்டும் எங்கள் இருதயங்கள் மூடப்பட்டுள்ளன, எங்கள் காதுகளில் மந்தம் இருக்கின்றது, எங்களுக்கிடையிலும் உமக்கு இடையிலும் திரை இருக்கிறது. ஆகவே நீர் வேலையை செய்து கொண்டிரும், நிச்சயமாக நாங்கள் எங்கள் வேலையை செய்து கொண்டிருப்பவர்கள் என்று கூறினார். நான் உங்களை போன்ற ஒரு மனிதன்தான், ஆனால் எனக்கு வஹி அறிவிக்கப்படுகிறது. நிச்சயமாக உங்களுடைய நாயன் ஒருவனேதான். ஆகவே அவனையே நோக்கி நீங்கள் உறுதியாக நிற்பீர்களாக. இன்னும் அவனிடம் நீங்கள் மன்னிப்பு கேளுங்கள். அன்றியும் அவனுக்கு இணை வைப்போருக்கு கேடுதான் என்று நபியே நீர் கூறும். அவர்கள்தாம் ஜக்காத்தை கொடுக்காதவர்கள், மறுமையை நிராகரிப்பவர்களும் அவர்களே. நிச்சயமாக எவர்கள் ஈமான் கொண்டு சாலிகான நல்ல அமல்கள் செய்கிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக முடிவே இல்லாத நிலையான கூலி உண்டு. பூமியை 2 நாட்களில் படைத்தவனை நிராகரித்து அவனுக்கு இணைகளையும் நிச்சயமாக நீங்கள்தானா ஏற்படுத்துகிறீர்கள்? அவன் அகிலத்தாருக்கெல்லாம் ரப்பானவன் என்று நபியே கூறுவீராக. அவனே அதன் மேலிருந்து உயரமான மலைகளை அமைத்தான், அதன் மீது சகலவிதமான பாக்கியங்களையும் பொழிந்தான். இன்னும் அதன் உணவுகளை கேட்போருக்கு சமமாக அமைய 4 நாட்களில் நிர்ணயித்தான். பிறகு அவன் வானம் புகையாக இருந்தபோது அதை படைக்க நாடினான். ஆகவே அவன் அதற்கும் பூமிக்கும், நீங்கள் விருப்புடனாயினும் அல்லது வெறுப்புடன் இருப்பினும் வாருங்கள் என்று கூறினான். அதற்கு அவை இரண்டும், நாங்கள் விருப்புடனேயே வருகின்றோம் என்று கூறின. ஆகவே 2 நாட்களில் அவற்றை 7 வானங்களாக அவன் ஏற்படுத்தினான். ஒவ்வொரு வானத்திற்கும் அதற்கு உரிய கடமை இன்னதென அறிவித்தான். இன்னும் உலகத்துக்கு சமீபமான வானத்தை நாம் விளக்குகளை கொண்டு அலங்கரித்தோம். இன்னும் அதனை பாதுகாப்பாகவும் ஆக்கினோம். இது யாவரையும் மிகைத்தவனும் ஞானம் மிக்கோனுமாகிய இறைவனுடைய கட்டளையாகும். ஆகவே அவர்கள் புறக்கணித்து விடுவார்களாயின், ஆது சமூது கூட்டத்தாருக்கு உண்டான இடிமுழக்கம் புயல் போன்ற வேதனையைப் போல இடிமுழக்கம்